இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் யோவான் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 39-40ஆம் வசனம், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை கொள்கையே உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பிரதானமான ஒரு சிறப்பான ஒரு காரியம், நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்த சிந்தையே இல்லை. ஏதோ வருஷத்துல ஒரு தடவை அந்த ஈஸ்டரோட நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம தியானிக்கிறோம், அதோடு நமக்கு முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய அடிப்படை விசுவாசமே நமக்கு உயிர்த்தெழுதல் தான். இதுல ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொடுப்பார்? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவது நம்முடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கு பிறகு அவருடையவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கடைசி நாளில் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அதனாலதான் நமக்கு அந்த மரணம் ஒரு முடிவு அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மரணம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முடிவு அல்ல என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். எப்படி பிதாவானவர் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அவருடைய ஆவி நம்மிடத்திலே வாசமாயிருந்தால் நம்மையும் அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் கூட வெளிப்படுத்தல நாம பார்க்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இரண்டாம் மரணத்தின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் கூட உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். நம்முடைய மரணத்திற்கு பிறகு உள்ள உயிர்த்தெழுதல் ஒரு பக்கம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களிலே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். பலவீனமான சரீரம், இன்றைக்கு அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறதே, நம்ம யாரை பார்த்தாலும் பலவீனம், வியாதி, நோயின்னு சொல்லி கஷ்டப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு பலன் வேணும், ஆரோக்கியம் வேணும், நமக்கு சத்துவம் வேணும். அப்படி இருந்தால்தான் நம்ம ஓட முடியும், நம்முடைய கடமைகளை செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் சரீரத்தை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அந்த ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆண்டவர் ஆபிரகாமின் சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து அங்க ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய சரீரம் செத்துப்போன சரீரமாக இருக்கலாம், பலவீனப்பட்ட சரீரமாக இருக்கலாம். ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய சரீரத்திலே கடந்து வரட்டும், என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். சங்கீதம் 71:20 நாம பார்க்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். வாழ்க்கையில அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள், அழிவுகள், இதோடு வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைத்த சூழ்நிலையிலையும் கூட நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நாமும் கூட அந்த வசனத்தை ஆண்டவற்றை சொல்லுவோம், ஆண்டவரே என்னையும் நீர் உயிர்ப்பித்தீர், என்னையும் நீர் உயிர்ப்பியும். ஆண்டவரே உம்முடைய பலன், உம்முடைய வல்லமை என்னுடைய சரீரத்துல விளங்கட்டும், என் ஆத்துமாவில உம்முடைய பலன் விளங்கட்டும், என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்போம். அநேகர் உயிரோட நம்ம வாழ்ந்தாலும் வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல இருளில் இருக்கிறார்கள். ஆத்துமாவில பலன் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை,
ஏதோ ஒரு நடைபிணம் போல வாழ்கிற மக்கள் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீதிலே சொல்லுகிறார், சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய கிருபையால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல், உயிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்துமாவில ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு உயிர்ப்பு வரணும். வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆத்துமா பலனடையும், ஆத்துமா உயிரடையும். சமயத்துக்கேற்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்ம எந்த சூழ்நிலையில சோர்ந்து போயிருக்கோம், துவண்டு போயிருக்கோம், நம்ம செத்து போனவர்களை போல ஆத்துமா காணப்படலாம். ஆனால் வேதத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. அதற்கேற்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். தாவீது ராஜாவாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்கிறது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை பலப்படுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். முடிவிலே ஆண்டவர் நமக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். எப்படி பிதாவானவர் குமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ, மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே அவர் முதற்பலன் ஆனாரோ, நம்மையும் அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கையிலே நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே எங்களுடைய சரீரத்திலே பலன் தருகிறீர், எங்களுடைய ஆத்துமாவிலே நீர் ஒரு உயிர்ப்பை தருகிறீர், முடிவிலே எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறீர். ஒரு நாள் ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் நம் பூமிக்கு மண்ணாக போனாலும் நிச்சயமாக ஒரு நாள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. எங்கள் சரீரம் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக நாங்கள் காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை விசுவாசிக்க, தொடர்ந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.